பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, தெய்வ சமூகத்திலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், வேதம் அதை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது? வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். என கருமையானவர்களே, இங்க இயேசுவே சொல்லுகிறார் பாருங்கள், நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டுமா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் தான். சில காரியங்களில் நாம் தெய்வ சமூகத்திலே உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உபவாச ஜெபம் தேவையாய் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, எதற்காக நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்க வேண்டும்? ஒன்றை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுங்கள். விசேஷமாக அநேகம் நாம் சாப்பிட்ட பின்பு நம்முடைய சரீரத்தை ஒரு களைப்பு வந்துவிடுகிறது. களைப்பு வந்தபடி ஜெபிக்க நம்மளால் முடியாது. ஆனால் நாம் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது ஒருவேளை நம்முடைய சரீரம் பலவீனப்பட்டு இருந்தாலும் ஆவியிலே உற்சாகப்படுத்தும்படியாக ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உபவாசம் பண்ணி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது தேவனுடைய வல்லமை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். தேவ வல்லமை பெற்று ஜபத்திலே ஒரு புது கிருபை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த ஆண்டவர் சில கற்றுக் கொடுக்கிறார். சில காரியங்களுக்கு உபவாசம் பண்ணி நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? வேதத்தை வாசித்து பார்ப்பனால் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டங்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, அநேக முறை நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க விடாதபடி பிசாசுகளும் நமக்கு விரோதமாய் போராடும். பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்றை தேவனுடைய பிள்ளைகள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசுகளுக்கும் வல்லமைகள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அப்படி இந்த பிசாசை எதிர்த்து நிற்கும்படியாக சில சமயம் தேவ சமூகத்திலே நாம் உபவாசம் பண்ணி ஜெபித்து பிசாசுகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் தான் இயேசு அருமையாய் சொன்னார், இந்த ஜாதி பிசாசுகள் உபவாசத்தினால் தான் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசுவே சொல்லிக் கொடுக்கிறார். அப்ப சில காரியங்களுக்கு ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு அநேக திருச்சபை மக்கள் உபவாசித்து ஜெபிப்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, கூடிய மட்டும் குறைந்தது வாரத்திலே ஒரு நாளாவது நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிப்பீர்களானால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே நான் கடந்து வந்த பாதையில் அநேக காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய கிருபையினாலே தேவனை ஊழியத்திற்கு அழைத்தார். ஆனால் அநேக கிருபைகளை கொடுத்தார். அப்படி ஆண்டு ஊழியத்துக்கு அழைத்த பொழுது ஆண்டு முதலாவது காரியத்தை எனக்கு சொன்னார், கட்டுண்ட மக்களை விடுதலையாக்கும்படியாக நான் உனக்கு கிருபை கொடுப்பேன். அப்படிப்பட்ட அபிஷேகம் உன் மீது இருக்கும். நீ போய் அநேக பிசாசால் வாதிக்கப்பட்ட மக்கள், கட்டுண்ட மக்களை நீ விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என் ஊழியத்திற்காக அழைத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த ஊழியத்தை நான் செய்த பொழுது அந்த ஊழியத்தில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நான் சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எத்தனையோ கூட்டங்களில் போய் செய்து கொடுக்கிறேன். அங்குள்ள மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். நடக்கிற காரியம் என்ன? சில பேர் மீது கை வைக்கிற பொழுது அவளுக்குள்ள சில ஆவிகள் வெளியேறுகிறது. பலவீனத்தின் ஆவிகள் உடனடியாக வெளியே போய்விடும். சில சமயங்கள் அந்த ஆவிகள் எதிர்த்து நிற்கும். தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து போராடி அந்த ஆவிகளை நான் மேற்கொள்ளுகிற முடிவது. அப்படிப்பட்ட நான் ஊழியத்தின் பாதையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்திலே புத்தளம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் அன்பு சகோதரர் மோகன்ஸ்லாஸ் அவர்களும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து போயிருந்தோம். முதல் நாள் கூட்டம் நடந்தது. முதல் நாள் கூட்டத்தில் பாருங்க, தேவ செய்தி சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். 2ஆம் நாள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. நடந்து கொண்டு முடிந்த பின்பு ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஜெபத்தை நடத்தி முடித்த பின்பு ஒரு வாலிப சகோதரத்தை ஜெபிக்கும்படியாக கொண்டு வந்தார்கள். நான் அந்த சகோதரனை பார்த்து எனக்கே ஆச்சரியமாய் இருந்தது. காரணம், வேதத்தில் சொல்லப்பட்டதை போல ஒரு லேகியனை போல அவன் இருந்தான். அந்த வாலிபனை கை 2லும் கான்கிரீட் கம்பியை எடுத்து வளைத்து வலங்கு போட்டு வைத்திருந்தார்கள். 2 காலும் இணைத்து வைத்து அதே கான்கிரீட் கம்பியினாலே அவருடைய கால்களை விலங்கு போட்டு வைத்திருந்தார்கள். நடக்க முடியாது. அவரை 2 பேர் பிடிக்க கொண்டு பொழுது அவனை அப்படி ஜம்ப் பண்ணி குதித்தான் கொண்டு வந்தார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமையில அந்த வாலிப சகோதரனை கொண்டு வந்தார்கள். பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. அப்போ சொன்னார்கள்,
இவனுக்கு பயங்கரமான அசுத்தாவி இருக்கிறது, யாரையும் பக்கத்தை நெருங்கி விடுவது கிடையாது. இந்த விலங்கை அவிழ்த்து விட்டால் உடனே மற்ற எல்லாரையும் அடித்து காயப்படுத்தி விடுகிறான், யாரும் பக்கத்தில் நெருங்கவே முடியாதுன்னு சொன்னார்கள். அந்த வாலிபனை பார்த்த பொழுது திடகாத்திரமான ஒரு சரீரம், ஒரு 20-22 வயதுதான் அந்த சகோதரனுக்கு இருக்கும், திடகாத்திரமா இருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த தாயார் சொன்னார்கள், பிரதர், இவன் பக்கத்தில் யாருமே போக முடியாது, அவனுக்கு தெரிந்த ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் ஒருவன் தான் அவன்கிட்ட பேச முடியும், அவன் தான் அருகிலே போக முடியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவன் குளித்தே ஒரு வருடம் ஆகிவிட்டது, அவனுக்கு விலங்கு கழட்ட குளிப்பாட்ட முடியாது, அவன் இருக்கிற இடத்துல தூரத்தில் நின்று கொண்டு அவன் மேலே இங்கிருந்து தண்ணியை கோரி கோரி ஊற்றுவோம், அவன் கட்டியிருக்கிற அதே வஸ்திரத்திலே தான் இருப்பான், அதான் அந்த ஈரம் அப்படி இருக்கும், அவனுடைய பாடி உஷ்ணத்திலேயே அந்த ரசெல்லாம் காய்ந்து போய்விடும், அப்படியே தான் இருப்பான், கண்ணாடியை பார்க்க மாட்டான், சாப்பிட வைக்க முடியாது, அவனுடைய நண்பன் அவன் ஏதாவது அவன் வாயிலை ஊட்டி விட்டால் தான் சாப்பிட முடியும், வேறு யாரும் அவன் பக்கத்தை போக முடியாது, அப்படி பயங்கரமான ஒரு போராட்டம் என்று சொல்லி அவனை குறித்து சொன்னார்கள். நடந்தது மாத்திரமல்ல, அங்கு இருக்க புறஜாதி மக்கள் கூட அதை குறித்து சொல்ல ஆரம்பித்தார்கள். உண்மையிலே இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமாய் இருப்பானால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும் என்று சொல்லி அந்த அளவிற்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டப்பட்ட நிலைமையில ஒரு பொல்லாத அசுத்தாவி அந்த மாதிரி வேதனைப்படுத்திக் கொண்டிருந்தது. அப்பொழுது சகோதரர் சொன்னார்கள், நீங்கள் ஜெபம் பண்ண சொன்னார்கள். சரி என்று சொல்லி நான் ஜெபிக்கும்படியாக கடந்து போனேன். ஜெபிக்கிற போன பொழுதுதான் என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை குறித்து பேச ஆரம்பித்தார். நீ இன்றைக்கு ஜெபிப்பதை காட்டிலும் இந்த மகனுக்காக நீ உபவாசம் பண்ணி என் சமூகத்தை காத்து நீ கடந்து வர வேண்டும். அப்பொழுது அந்த வசனத்தை சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலே போகும், நீ இவனுக்காக தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது இந்த பிசாசின் மீது நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன், இவனை நான் விடுதலையாக்குவேன் என்று ஆவியானவர் எனக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தி காண்பித்தார். நான் அவளை பார்த்து சொன்னேன், நாளைக்கு இந்த சகோதரனை அழைத்து கொண்டு வாருங்கள், இவனுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபிப்பேன் என்று சொல்லிவிட்டு நான் கடந்து போய்விட்டேன். அந்த நாள் இரவிலும் அடுத்த நாள் காலையிலும் மத்தியானம் வரையும் பாருங்கள், அந்த சகோதரனுக்காக தேவ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒரு வாலிப சகோதரன் தாய் தகப்பன் எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறார்களே, இந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிசாசுகளை எதிர்த்து உபவாசம் பண்ணி தேவ சமூகத்திலே அந்த அருமையான மகனுக்காய் போராடி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். உபவாசம் பண்ணி ஜெபித்த உடனேயே எனக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி நான் அதிகமாக உணர ஆரம்பித்தேன். அடுத்த கூட்டத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, நடந்த காரியத்தை சொல்லுகிறேன். வந்தவுடனே சொன்னவுடனே போராடவே இல்லை. அதுவரை எத்தனை பேர் போராடி கொண்டிருந்தார்கள். நான் போன உடனே அவர்களை பார்த்து சொன்னேன், முதலாவது விலங்கை அவிழ்த்து விடுங்கள், அவிழ்த்து விடுங்க, சுகமாய் ஆண்டவரின் விடுதலை கொடுத்து விட்டால் இவனை அவிழ்த்து விடுங்க சொன்னேன். அவள் நம்ப முடியாத பிரதர் சொன்னாங்க, இல்லை அவிழ்த்து பாருங்கள்னு சொன்னேன். அவளை விலங்கை அவிழ்த்தார்கள். நடந்த அமைதியாய் முழங்கால் படியிட்டான். ஒன்றுமே சொல்ல தேவ சமூகத்திலே முழங்கால் படி செபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் மகிமையான விடுதலை கொடுக்க ஆரம்பித்தான். அதுக்கு அடுத்த நாள் கூட்டத்திலே அந்த தாயும் தகப்பனும் சாட்சி கொடுத்தார்கள். சொன்ன காரியம் என்ன தெரியுமா பிரதர், நேற்று ஜெபத்திற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அவனாகவே அதிகாலை எழுந்திருந்தான், அவனாகவே போய் குளித்து விட்டு வந்தான். ஒரு வருஷம் ஆகிட்டு அவன் கண்ணாடிக்கு முன்பாக நின்று ஒரு நேராக தன்னுடைய ரூமுக்குள்ளே போனான். கண்ணாடியை பார்த்து தலையை செவினான். காலையில் அம்மா எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு எங்களுக்கு சொன்னான். சாப்பிட்டான். இன்றைக்கு கூட்டத்துக்கு அழைத்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவனை கூட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவனை பார்த்த உடனேயே அங்கிருந்து அநேக ஜனங்களுக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. அநேக புறஜாதி மக்கள் சொன்னார்கள், ஐயா, இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை இப்ப நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அநேக சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் பெரிய விடுதலையை அந்த மகனுக்கு கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பதற்கு காரணம் என்ன? ஆண்டவரை சொன்னார், நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். சில காரியங்களே நீ உபவாசம் பண்ணினால் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கையிலே உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்காதபடி போராடி கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டு உன்னோடு பேசியிருக்கிறான். இன்னும் சில காரியங்களிலே நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். இந்த உபவாச ஜெபம் வல்லமை உள்ள ஒரு ஜெபம். நீ வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக பரிசுத்த வான்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள்.
தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார், மோசே உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார், நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்திலே வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அநேக காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமா? நீங்கள் தெய்வ சமூகத்திலே உபவாசம் பண்ணி ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உபவாச ஜெபத்தின் மேன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் தான் இன்றைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து மிக தெளிவாக உங்களோடு பேசும்படி சொன்னபடினால் இந்த காரியத்தை உங்களோடு நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கு உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்து நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் இந்த உபவாசம் ஜெபிப்பதற்கு இன்றைக்கு அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, வாரத்திலே ஒரு நாளாவது நம்முடைய சமூகத்திலே உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நான் எல்லாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு வியாதிப்பட்டு இருப்பீர்களானால் நான் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை. ஒருவேளை உங்களால் உபவாசம் பண்ணி ஜெபிக்க முடியும் என்று சொல்கிறவர்கள் இந்த உபவாச ஜெபத்திற்கு அர்ப்பணித்து பாருங்கள். நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெப நேரத்தில் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. நீ சொன்னீர் அல்லவா, உபவாச ஜெபத்தின் மேன்மையை சொல்லு, என் பிள்ளைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்க சொல்லு. சொன்ன வார்த்தையின்படி இதோ இந்த நாளிலும் உங்களுடைய செய்தியை கேட்டு நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். வாரத்தில் ஒரு நேரமாவது நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன் சொல்லி அர்ப்பணிக்கிற பல பேரை நான் பார்க்கிறபடினாலும் தகப்பனே, அந்த பிள்ளைகள் மீது இப்பொழுது கிருபை இறங்கி வரும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே உபவாச ஜெபத்திற்கு தங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறபடினால் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சத்துரு எந்த வித தடை கொண்டு வரக்கூடாது ஆண்டவரே. இதுவரை இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு தடை பண்ணின பிசாசுடைய கிரியைகள் இன்றோடு நிர்மூலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உங்களுடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற விடாதபடிக்கு இந்த முழு குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பிய தடைகளையும் போராட்டங்களையும் குழப்பங்களை கொண்டு வந்து முழு குடும்பத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் பிசாசுடைய வல்லமைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளில் இருந்த ஆசீர்வாத தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பன் நீர் அற்புதங்களை செய்த இந்த குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உபவாசத்தை ஜெபத்திற்கு அர்ப்பணித்த அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் விடுதலை ஆக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அற்புதத்தை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உபவாச ஜெபத்திற்கு அர்ப்பணித்தபடினால் இனி சத்துருக்கள் உங்கள் குடும்பத்தின் மீது கை வைக்க முடியாது, உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம், உங்கள் குடும்பத்தின் மீது தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம் மத்தியிலே திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பெருமாள்புரம் என்ற இடத்திலிருந்து இயேசுவின் விடுதலையின் ஊழியம் என்ற ஊழியத்தை நடத்தி வரும் அன்பு சகோதரர் அசரியா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை எவ்வாறு சந்தித்தார், எவ்வாறு அவர்களை பயன்படுத்தி வருகிறார் என்பதை அவர்கள் மூலமாக கேட்போமா? பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவருக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறதை கேள்விப்பட்டு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய அனுபவங்கள் நம்முடைய நிகழ்ச்சி பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது மிகுந்த பயனுள்ளதா இருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். உங்களுடைய சொந்த ஊர் என்ன, நீங்கள் ஆரம்ப காலங்களில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், ஆண்டவர் உங்களை எவ்வாறு சந்தித்தார், எப்படி அவருடைய பிள்ளை ஆனீர்கள், அந்த அனுபவத்தை சற்று சொல்லுங்களேன். என்னுடைய சொந்த ஊர் திசையன்விளை. அந்த நாட்களிலே வியாபார படிப்பு குறைவு இருப்பதனாலே நான் வியாபாரத்தை செய்யும்படியாக கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு போயிருந்தேன். கோயம்புத்தூர் பட்டணத்தில் போய் பாத்திர வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த நாட்களிலே மனம் போன பாவத்திலையும் சினிமா பழக்க வழக்கங்களிலும் ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து வருமானங்களை செலவழிக்கிறதுமா இருந்த பொழுது குடும்பத்திலே பெரிய பிரச்சனையின் நிமித்தமாக, வருமான குறைவு நிமித்தமாக, என்னுடைய சகோதரனுக்கு பிரச்சனை இருந்தது நிமித்தமாக நான் என்னுடைய சகோதரனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த நாட்களிலே ரட்சிப்பின் அனுபவம் கிடையாது. ஆலயத்திற்கு போவேன்,
ஜெபம் பண்ணுவேன், எல்லாவற்றையும் செய்வேன். ஆனாலும் தேவனுடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புங்கிறத அந்த அனுபவம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில போய் கொண்டே இருந்தேன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆலயத்துக்கு போக வேண்டியது, வர வேண்டியது. ஆனால் தேவனோடு கூட நெருங்கின அந்த உறவு இல்ல, வேத வசனத்தின்படி ஜீவிக்கணுங்கிற ஒரு அந்த உணர்வு இல்லாம இருந்தேன். நான் வார்த்தைகள் கேட்கதான் செய்யறோம், பிரசங்கம் கேட்கிறோம், ஆனால் அந்த உணர்வு தொடப்படாததுனால அப்படி இருந்தேன். ஒரு நாளிலே FMB ஊழியத்தின் நிமித்தமாக கோயம்புத்தூர் பட்டணத்திலே கிறிஸ்துநாதர் ஆலயத்தில் வைத்து ஒரு மீட்டிங் வச்சிருந்தாங்க, நண்பர் சுவிசேஷ குழுவாக. அந்த மீட்டிங்ல அவங்க ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது, வட மாநிலங்களிலே எப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்றாங்க, அவங்க எப்படி சந்திக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போகும்போது, அந்த ஆதிவாசி மக்கள் மிகவும் வியாதிப்பட்டிருக்கும் பொழுது மந்திரவாதி கிட்ட வருவாங்க. மந்திரவாதி கிட்ட வந்தோன்னா அவன் என்ன வியாதின்னு கேட்டு அதுல அந்த இடத்துல சூடு போட்டு விட்டுறான் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சிய கிருபாகரன் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமத்துல நம்ம இவ்வளவு தொழில் பண்றோம், நல்ல வருமானம் பண்றோம், ஆனா இந்த மக்கள் மத்தியில் இப்படி ஒரு ஊழியம் செய்யறாங்க, பெரிய மாறாத ஒரு தியாகமான ஒரு ஊழியம். அப்ப நாம எப்படி இருக்கிறோம், அப்ப இதுக்காக என்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாட்கள்ல அவங்க ஸ்கேனுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த உண்டியலை கொடுக்கறதான அந்த ஊழியத்துக்காக கொடுக்குற அதை நான் வாங்கிட்டு போகும்போது இன்னொரு சகோதரன் என்னை சந்தித்தார். அப்பொழுது அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பேசிக் கொண்டிருக்கும்போது, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, மனம் திரும்பி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, நான் ஒரு கிறிஸ்தவன் ஐயா, நான் எப்படி இதெல்லாம் நீங்க என்ன இடத்துல கேட்கறீங்களா அப்படின்னு. இல்ல ஐயா, ஒரு மனம் திரும்புதல்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் அன்றைக்கு ராத்திரில அவரோடு கூட இருந்து ஜெபம் பண்ணும்போது அவர் என்னோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். அப்ப என்னுடைய பாவ வழக்கங்கள், நான் பொய் சொல்லி வியாபாரம் பண்ணின எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை அந்த நாள்ல தந்தார். அதற்கு பிறகு காலேஜ் ஜெபக்குமார் என்று சொல்லுகிற ஒரு ஊழியக்காரர் அந்த நாட்களிலே என்னை சந்தித்தார். FMB ஊழியத்திற்காக, மொழியுறவு ஜெபத்திற்காக அவரை நாங்க அழைக்க சொல்லி இருக்கும் பொழுது, அப்ப அவரு பேசிக்கொண்டிருந்த நேரத்துல நான் சொன்னேன், இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா எனக்கு என்ன அபிஷேகம் இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த வீட்டிலே வச்சு எனக்காக ஜெபம் பண்ணார். அந்த நாளிலே அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ அந்த இரவு ஜெபத்துல போய் ஜெபிக்கும் போது என்னை முன்னாடி ஜெபிக்கிறத பார்த்த உடனே இப்ப ஜெபிக்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு வித்தியாசமா இருந்தது. என்ன பிரதர் இன்றைக்கு ஜெபங்கள்லாம் வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் நேற்று இந்த மாதிரி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு FMB ஊழியங்கள்ல வீடு கூட்டங்களில ஜெபிக்கிறதுக்கு அந்த முதல் எனக்கு வந்த பாரம் ஜெபிக்கிற ஒரு பாரம். சரி, முதலாவது நீங்கள் செய்த ஊழியம் அதுதான், ஜெபிக்கிற அந்த மிஷனரிகளுக்காக, மிஷனரி தலங்களுக்காக ஜெபிக்கிற, பாவ வழக்கங்களுக்காக பிரேயர் கொடுக்கும்போது அதுக்காக ஜெபிக்கும் பொழுது, மிஷனரிக்காக ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் வெடித்து அந்த மாதிரி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வந்தது. அந்த நாட்கள்ல கிராமங்களில ஊழியம் செய்ய போறவங்க கூட சர்ச்சைகள் ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். திருமண காரியங்கள் ஏற்படுத்தின பிறகு குடும்பத்தோடு நாங்க கோயம்புத்தூர் பட்டம் திரும்பி போனேன். திரும்பி அங்க போய் இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்திற்காக ஜெபம் பண்ண என்ன அழைச்சாங்க, திடீர்னு அழைச்சாங்க. நான் போனேன், என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி போது, இந்த என்னுடைய மகன் நடக்க முடியாம இருக்கிறான் பிரதர், அவங்கள நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணணும், உங்க பேர் எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு சொல்லி, அது அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள், சர்ச்சைக்கு புறப்பட வேண்டிய நாள். அந்த நாள்ல அந்த இடத்துக்கு வந்த பொழுது அவங்க காட்டினாங்க, இதுதான் அந்த பிரதர் நடக்க ஜெபம் பண்ணணும் அப்படின்னா. அப்ப நான் சத்தியத்தை சொன்னேன், இந்த மாதிரி தேவனுடைய ஆலயத்தில் ஒரு மனுஷன் இருந்தான், அவன் முடவனா இருந்தான், அவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி ஊழியக்காரன் சொன்ன பொழுது இயேசு நாமத்தில் அவன் நடந்தான், இதை நீங்க விசுவாசிங்க, அவங்க ஆர்சி குடும்பம். அப்போ அதை சொன்ன உடனே அவங்க விசுவாசிக்கிறோம் பிரதர் அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு ஆலயத்துக்கு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கு போன் வந்தது, பையன் நடந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, பெரிய சந்தோஷம். அப்ப நீங்க எங்க சபையில சாட்சி சொல்லுங்க அப்படின்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சியில நான் என்னை வெளிப்படுத்தவே இல்லை, ஏன்னா செய்தது கர்த்தர், அதனால நம்ம வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அந்த சாட்சி சொல்லி அவங்க கடந்து போனாங்க. அதுக்கு பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு யாரும் ஜெபிச்சாலும் அவங்களுக்காக பாரப்பட்டு, அதுக்கு பிறகு வியாதிஸ்தர்கள் விடுதலை இல்லாம இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு என்னை பயன்படுத்துவாங்க. இடைப்பட்ட நாட்களில வியாபாரங்கள்ல தோல்வி வந்தது, நஷ்டங்கள் வந்தது. ஏற்கனவே ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமா இந்த ஊழியத்தை குறித்து சொப்பனத்தின் மூலமா காட்டிட்டு இருந்தது, நான் அதை அறியாம இருந்ததுனால, நம்ம ஊழியம் செய்து தானே இருக்கிறோம், இதுதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறோம், முழு நேரம்ங்கிறது உங்களுக்கு நீங்க அறியாமல பிசினஸ் பண்ணிக்கொண்டே நினைத்து கொண்டே இருந்திருந்தேன். ஆனா வியாபாரத்துல தோல்வி வந்த உடனே இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து வியாபாரத்தில் பட்டோடனே நஷ்டம் ஆகிட்டே இருந்தது. உடனே அப்போ நம்ம ஜெபிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஏசாயா 61:1 படி
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கும்படியாய், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாய், நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டும்படியாய் உன்னை நான் அபிஷேகித்து இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாட்களிலே ஆண்டவர் என்னோடு பேசினார். இது உறுதிப்படுத்தும்படியாக சொப்பனத்தின் மூலமா கர்த்தர் பேசினார். இன்னொரு ஊழியர் மூலமா அதை உறுதிப்படுத்தினார். அதுக்கு பிறகு முழு நேர ஊழியத்திற்காக 2005 நவம்பர் மாசத்துல முழு நேர ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து ஆல் நைட் பிரேயரு, உபவாச கூட்டங்கள், இந்த மாதிரி சில வீடுகள் கூட்டங்கள் நடத்துறதுக்காக சில ஊழியக்காரங்க என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க. சில வருடங்கள் அப்படியே ஆயிட்டு இருந்து கடந்த மாசத்துல இருந்து ஆண்டவர் அவைகளெல்லாம் நிறுத்திவிட்டு என்னை தனி ஊழியங்கிறதுனால தனியா இது பண்றதுக்காக ஆண்டவர் அவங்களெல்லாம் பிரிச்சு விட்டு போய் நீ தனியா எடுத்து பயன்படுத்தி திடீர்னு கூப்பிடுவாங்க, போன் பண்ணி சார்ந்து இருக்காம கர்த்தரையே சார்ந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் உங்களை வழி நடத்தி இருக்கிறார். இப்ப குடும்பங்கள்ல இந்த மாதிரி சார்ந்து இல்லாம இருக்கும்போது எப்படி குடும்பத்தை நடத்த போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க. ஆனா கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், அவர் அழைத்த ஊழியம் அவர் நிச்சயமா நடத்துகிறார் அப்படிங்கிற அந்த இது மனசுலோடு கூட நாங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கை தைரியம். அப்படி சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் அது எங்களை தேற்றும். இவ்விதமாக அந்த நாட்களை கடந்து போகும்போது இந்த மாதங்கள் போன மாதங்கள் எல்லாம் ஆச்சரியமா நடத்தினார். கடந்த மாதத்துலதான் ஆண்டவர் இந்த பேரு வைக்கும்படியா கர்த்தர் உதவி செய்தார். இயேசுவின் விடுதலையின் ஊழியத்தின் பேர்ல அந்த பேரை ஆண்டவர் எவ்வாறு உங்களுக்கு? நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஒரு பிரதர் எப்ப எல்லாரும் கேக்குறாங்க, என்ன பிரதர் உங்க ஊழியத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேர்லாம் ஒண்ணு வைக்கல பிரதர், கார்லாம் அடிக்கல அப்படின்னும் போது அவங்க சரி பரவாயில்ல அப்படின்னு போயிடுறாங்க. அப்ப எல்லாரும் கேட்டாங்க இந்த மாதிரி ஊழியத்துக்கு பேர் வைங்க அப்படின்னு. அப்ப ஆண்டோடைய சமத்துல நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். சில மாதங்களாக ஜெபிக்கும் பொழுது கடந்த மாதத்துல ஆண்டவர் அந்த உள்ளத்துல அந்த வார்த்தை தந்தார், இயேசுவின் விடுதலையின் ஊழியம் என்கிற. அப்போ என்னோடு பழகின ஒரு ஊழியக்கார இடத்துல நான் ஜெபம் பண்ணேன், அந்த இந்த மாதிரி ஒரு பேரு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அது கொடுத்த நேம், அதை வைத்து நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தர் ஊழியத்தை செய்யுங்க. உங்களுக்கு தனி ஊழியங்கள் தான், ஊழியத்துல இன்னும் உங்களை கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். சரி, ரொம்ப சந்தோஷம் பிரதர். இப்ப அந்த இயேசுவின் விடுதலையின் ஊழியம் இல்லையா, அந்த ஊழியத்தின் மூலமாக என்னென்ன ஊழியங்களை எல்லாம் நீங்கள் செய்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்? ஏதாவது பிசாசின் படியில் இருக்கிற ஜனங்களுக்காக, கட்டுண்டு இருக்கிற ஜனங்களுக்காக, தேவைகளோடு இருக்கிறவங்க, ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்காம இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியா சொல்லும்படியாய் கிராமங்களில ஊழியங்கள் டிராக்ஷன் மூலமா இது மாதிரி கொடுக்கற மூலமா திடீர்னு வருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பிசாசுன்னு பிடிச்சு இருக்கிறவங்களுக்காக நிறைய பேர் இன்னைக்கு ஜெபிக்க முன் வர மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரச்சனை நமக்கு வந்துடக்கூடாதுங்க. ஆனா கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் தைரியமா பிசாசின் கட்டில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கும்படியா, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கும்படியா கர்த்தர் விதமா எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப முழு நேர ஊழியத்துக்கு கடந்து வந்த நீங்கள் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எவ்வளவு ஆழமா இருக்கிறது? அதாவது ஆரம்ப நாட்கள்ல தேவைகள்லாம் சந்திக்கப்படும் போது கொஞ்சம் சந்தோஷமா போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா தேவைகள் சந்திக்கப்படாமல் ஊழியங்கள் வராத நாட்கள்ல, தேவைகள் இல்லாத நேரங்கள்ல பிள்ளைகள் பீஸ் கட்டணும், கரண்ட் பில்லுக்கு இந்த மாதிரி தேவைகள் வரும் பொழுது அந்த நேரத்துல கொஞ்சம் எப்படி அப்படின்னு வீட்டுல வரும் இல்லையா, அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, எப்படி ஊழியம் இல்லையே நீங்க எப்படி இதை நடத்த போறீங்க? அப்ப நான் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் தந்த ஊழியம் தானே அது கர்த்தர் நடத்துவார். அப்படி தேவனுடைய அஸ்திபாரத்துல, அது தேவன் கொடுக்கிற விசுவாசத்துல நிச்சயமா இது தேவன் ஊழியம், அவர் தான் நடத்தணும். அதனால மனுஷரை நம்பியோ மற்றவங்களை நம்பியோ நாம இருக்கிறது தவறு அப்படிங்கறத வச்சு ஒரு அடித்தளமான ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. அதனால அவரையே நாங்க சார்ந்து ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு கடந்து போகிறேன். அன்றன்றுள்ள அப்பத்தை ஆண்டவர் அன்றன்றைக்கே கொடுக்கிறவராயிருக்கிறார். அதான் யார் மூலமாவது சந்திக்கிறார். ஊழியத்துல 3 நாள் ஊழியம் தான் அந்த மாசத்துல, ஆனா தேவைகள் எல்லாம் சந்திச்சு இருக்கிறார், அவ்வளவு தேவையிலையும் தந்திருக்கிறார். ஓகே பிரதர், இப்போ புதிதாக முழு நேரமாக நீங்கள் ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து கடந்து வந்திருக்கிறீர்கள். இந்த ஆரம்ப கால ஊழியத்துல நிறைய போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கும் பொழுது பிசாசு நம்மள என்ன செய்ய மாட்டான், சும்மா விட மாட்டான். ஏதாவது இடையூறுகள், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்களை கொண்டு வந்து நம்மளை சோர்வடை பண்றதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். அப்படிப்பட்ட விதமான ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? அதே அநேக நேரங்கள் வந்து இருக்குது. அதாவது ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகு போராட்டங்கள், வீட்டுல ஏதாவது பிரச்சனை வரும். அவங்க உடனே நீங்க இன்னைக்கு எங்க போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, அப்ப இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்ப தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும். போயிட்டு வந்த உடனே வீட்டுல வந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம்.
அநேக நேரங்களில் மனிதர் மூலமா அந்த எதிர்ப்புகள் வர்றதை பாக்குறோம், குடும்பத்தின் மூலமா எதிர்ப்புகள் வர்றது, அற்பமா எண்ணின நாட்கள்லாம் உண்டு. இவங்கெல்லாம் எப்படி ஊழியம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது, பல எதிர்ப்புகள் வந்தது, மனிதர்கள், வீட்டு பிரச்சனைகள் அப்படி. ஆனால் கர்த்தர் அதை விடாதபடி, ஏன்னா கர்த்தர் அழைச்சபடினால அதை அப்படியே கர்த்தர் நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதை விட்டு நாங்கள் விலக மாட்டோம், முன்னிறுத்தி இருக்கிறோம். தாவீது சொன்னது போல ஆண்டவரை முன்னிறுத்தி இருக்கிறபடினாலே அவரு எல்லா தடைகளையும் நீக்கி கடந்து போகிறவரா இருக்கிறார். எதுவும் நம்ம அசைப்பதே முடியாது. ரொம்ப சந்தோஷம் பிரதர். இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. இந்த நேரத்திலும் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய அந்த சாட்சியை கேட்டு சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள், நெருக்கங்கள் கடந்து வருகிற பாதையிலே, கரடு முரடான பாதையிலே இருதயம் சோர்ந்து போய் காணப்படலாம். எனக்கு என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி பயத்தோடு கூட அவர்கள் காணப்படலாம். இன்றைக்கு அவருடைய பயம் மாற, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க நீங்கள் ஒரு நிமிடம் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாடுகளின் வழியாய், பிரச்சனைகளின் வழியாய், போராட்டங்களின் வழியாய், பிசாசின் கட்டுகளின் வழியாய், என் குடும்பத்தில் என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லையே, என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லையே, நான் கண்ணீரின் பாதையிலே நடக்கிறேன் என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அநேக சோர்வுகள் வரும்போதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் பலப்படுத்தினது போல இந்த நாட்களிலும் பிரச்சனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய், போராட்டங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக, வியாதியோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு நேராய் கடந்து போவதாக. பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், பிசாசின் கிரியைகள், கட்டளை இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் வானத்தின் தேவன் தாமே உம்முடைய வல்லமையை இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல பிரச்சனைகளில் இருந்தும், சகல கட்டுகளில் இருந்தும், சகல வியாதியில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து தாமே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பதாக. தேவனுடைய சமாதானம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. இவர்கள் விடுதலை பெற்று சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கூட வாழும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த ஊழிய பயணம் ஏராளமான ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்பு சகோதரரை ஆண்டவர் எந்த வழியெல்லாம் கொண்டு வர வேண்டுமோ அந்த வழியெல்லாம் அழைத்து வந்து இறுதியில் தம்முடைய உன்னதமான வழியிலே கர்த்தருடைய ஊழியத்தை கொடுத்து இன்றைக்கு பயன்படுத்தி வருகிறதே நாம் கேள்விப்படும் பொழுது மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? இவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், இவர்களை உங்கள் பகுதிக்கு அழைத்து பயன்படுத்துங்கள், அவருடைய ஊழியத்தை தாங்கி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் இது போன்றதொரு தேவன் பயன்படுத்தும் பாத்திரம் நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். அதுவரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. ஆமென்.